கிறிஸ்துவின் உபதேசம் இது நம் வாழ்வின் அவசியம். கிறிஸ்துவின் உபதேசம் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து நாம் சத்தியங்களை கற்று வருகின்றோம். கிறிஸ்துவின் உபதேசம் மனிதனுடைய வாழ்க்கையில் மிக ஆசீர்வாதமாகவும் அவசியமானதாகவும் இருக்கின்றது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் உபதேசம் பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. கிறிஸ்துவானவருடைய உபதேசங்களை மனிதன் கற்று அதை உணர்ந்து விசுவாசித்து கடைபிடித்து வாழும் பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் மனிதனுக்கு கிடைக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை நாம் அனைவரும் பெற்று வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாகவும் பிரியமாகவும் இருக்கின்றது. இந்த நேரத்தில் பரிசுத்த வேதாகமத்தை குறித்த பொதுவான அறிவு என்ற தலைப்பின் கீழாக சத்தியங்களை நாம் இன்று கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தை குறித்த பொது அறிவு நமக்கு இருப்பது மிகவும் அவசியமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். ஏனென்றால் பரிசுத்த வேதாகமம் எப்படிப்பட்டது, அது யாருக்கு கொடுக்கப்பட்டது, அந்த வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது, பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள சத்தியங்களை மனிதனுக்கு கொடுத்தவர் யார், அப்படி கொடுத்தவர் என்ன நோக்கத்துக்காக அதை கொடுத்துள்ளார், அந்த நோக்கத்தை அறிந்து மனிதன் வாழும் பொழுது என்ன ஆசீர்வாதங்களை பெறுவான், பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளாமலும் அறிந்து கொள்ளாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் வாழக்கூடிய மக்களும் உண்டு. அப்படிப்பட்ட மக்களுக்கு தேவன் என்ன முடிவு வைத்திருக்கின்றார்? ஆக இப்படி அநேக செய்திகளை வேதாகமத்தை குறித்து பொதுவாக நாம சில விஷயங்களை இந்த நாளிலே கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். உங்களை மீண்டும் வாழ்த்தி அன்போடு இந்த செய்திக்கு வரவேற்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே பரிசுத்த வேதாகமத்தை பற்றிய பொது அறிவு என்ற பாடத்தை குறிப்பாக 3 பகுதிகளாக இதை நாம் பிரித்து படிக்க திட்டமிட்டுள்ளோம். 3 பகுதிகளில் முதலாவது பகுதியை இன்று நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவது பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாடமானது அல்லது வேதாகமத்தை பற்றிய பொது அறிவானது, பரிசுத்த வேதாகமம் தேவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதமான புத்தகமாகவும் அவசியமான புத்தகமாகவும் இருக்கின்றது. எப்படி என்றால், பரிசுத்த வேதாகமம் தேவனால் கொடுக்கப்பட்டது. யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மனிதர்களுக்கு பரிசுத்த வேதாகமம் ஏன் கொடுக்கப்பட்டுள்ளது? தேவன் இந்த உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் தம்முடைய நோக்கத்துக்காக உண்டாக்கினார். குறிப்பாக மனிதனை தம்முடைய சாயலாக தமது ரூபத்தின்படியாகவும் உண்டாக்கினார். அப்படி உண்டாக்கின அந்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 6-7 நாம் படிக்கும் பொழுது, தேவனாய் கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அந்த மனுஷனுக்கு ஜீவ ஆத்மாவை கொடுத்தார். அது நாசியிலே தேவன் ஊதினால் ஜீவ ஆத்மாவானார். அந்த ஆத்மா அல்லது அந்த மனிதன் ஆதாமாக இருக்கின்றார். அந்த ஆதாமை தேவன் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதிலே வைத்தார். அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்படி வைத்த அந்த மனிதனுக்கு தேவன் ஒரு ஏற்ற துணை இல்லாமல் இருப்பதை பார்க்கின்றார். அப்படி பார்த்த அந்த தேவன் ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு ஒரு துணை உண்டாக்குறார். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்றார். அப்படி உண்டாக்குவதற்காக தேவன் மனிதனுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அப்படி அயர்ந்த நித்திரை வந்த பிற்பாடு அந்த மனிதனுடைய விலா எலும்பை ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்படி தாம் எடுத்த அந்த விலா எலும்பை தேவன் ஒரு மனுஷியாக உண்டாக்கினார். அப்படி உண்டாக்கின அந்த மனுஷியை அந்த மனிதனிடத்துல கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது ஆதாம்
அவளை பெற்றுக்கொண்டு இவள் என் எலும்பும் என் மாம்சமாயிருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டார். ஆக தேவன் நிவிதமாக மனிதனை உண்டாக்கி அந்த மனிதனுக்கு ஒரு ஏற்ற துணையும் கொடுத்து கணவன் மனைவியாக அவர்களை ஆசீர்வதித்தார். அதோடு இல்லாமல் தேவன் மனிதனுக்கு தம்முடைய நோக்கத்தை சொன்னார். அந்த நோக்கத்தை அறிந்து அது கீழ்ப்படிந்து வாழும் பொழுது மனிதன் ஆசீர்வாதத்தோடு இருப்பான். அப்படிப்பட்ட நோக்கமானது தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். இது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த ஒரு கடமை. இந்த கடமையை எல்லா மனிதர்களும் நிறைவேற்றி தேவனுக்கு பிரியமானபடி வாழக்கூடிய மக்களாக இல்லை. முதலில் ஆதாமே தேவனுடைய கட்டளை மீறினார். குறிப்பா ஏவாள் அந்த கட்டளை முதல்ல மீறினார். பிறகு ஆதாமும் அந்த கட்டளைக்கு மீறி வாழ்ந்தார். இது ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலும் தேவன் நன்மை தீமை அறியத்தக்க ஜீவவருஷத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் ஆதாம் ஏவாள் அந்த கனியை புசித்தார்கள். இந்த இடத்திலும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. தேவனுடைய கட்டளையை மீறி வாழக்கூடிய மனிதனாக மாறிவிட்டார்கள். இது நிமித்தமாக அவர்களுக்கு சாபம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். பிறகு ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கின்ற பொழுது கூட அங்கே தேவனுடைய கட்டளையை மனிதர்கள் மீறி வாழ்ந்திருக்கிறார்கள். மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறதாக நம்ம படிக்கிறோம். அது நிமித்தம் தேவன் மனிதனை உண்டாக்குவதற்காக விசனப்பட்டார். அந்த விசனப்பட்ட தேவன் மனிதனுடைய அக்கிரமம் பெருகினதுனாலும் அவனை முற்றிலும் அழிக்க திட்டம் செய்கிறார். அதுல நோவாங்கிற குடும்பத்தை தேவன் காப்பாற்றுகிறார். அப்போ இதுக்கு பிற்பாடு ரோமர்கள் நிருபத்தில் நாம் படிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல எல்லா மனுஷரும் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்களாகின்றார். அப்போ தெய்வ மகிமையை எல்லா மனிதர்களும் இழந்து விட்டார்கள். எப்படி அதை இழந்தார்கள் என்றால் தேவனுடைய நோக்கத்தை மீறி வாழ்ந்ததனாலே, அவர் நமக்காக வைத்திருக்க அந்த குறிக்கோளை தவற விட்டதனாலே, அதாவது பாவம் செய்ததனாலே. தேவனுக்கு பயப்படுதல் இல்லை. அதனாலே அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற அந்த இருதயம் இல்லை. அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத இருதயம் சொந்தமாக ஒரு முடிவெடுக்கிறது. தான் விரும்புகிறதை செய்ய நினைக்கிறது. அப்படிப்பட்ட விருப்பத்தோடு செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் கர்த்தர் சொல்றாரு, அது அவனுடைய பார்வைக்கு செம்மையானதாக தோன்றும். அதனுடைய முடிவுகளோ மரணத்தில் முடியும். இதை நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்கிறார். ஆக ஆதாம் ஏவாள் அவர்களுடைய காலத்திலும் தேவனுடைய கட்டளையை மீறி பாவம் செய்தார்கள். அதுக்கு பிற்பாடு நோவாவுடைய காலத்துல ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுடைய அக்கிரமங்களும் பெருகினது. நோவா அவருடைய குடும்பம் தேவனால் காப்பாற்றப்பட்டது. காரணம், தேவனுக்கு பயந்த நீதிமானாக, தேவன் விரும்புகிறபடி உத்தமனாக அந்த நோவா இருந்தார். அதனாலே அவரும் அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் மூவரும், பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய மனைவிமார்கள் 3 பேர், மொத்தம் 8 ஆத்துமாக்களை தேவன் காப்பாற்றினார். அதன் பிற்பாடு மனிதர்கள் தேவனுடைய கட்டளைகளை மீறி வாழக்கூடிய மக்களாக அதிகமாக இருந்தார்கள். கடைசியாக இயேசுனுடைய காலத்துல சொல்றாரு, எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமை இழந்த மக்கள். சரி, இப்படி இருக்கிற இந்த மக்களை மீண்டும் தேவன் தம்முடைய மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி விரும்புகிற அந்த தேவன் அதுக்கான வழிமுறைகளையும் சட்டங்களையும் சத்தியங்களையும் கட்டளைகளையும் மனிதனுக்கு கொடுக்கின்றார். அப்படி கொடுக்கப்பட்ட சத்தியங்கள் தான் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. அந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகள் இதோ ஒரே நாளில் கொடுத்த சத்தியங்கள் அல்ல. ஆதாமுடைய காலத்திலிருந்து தேவன் பேசினதை வேதத்திலிருந்து எழுதி கொடுக்கப்பட்டது. பிதாக்கள் மூலியமாக தேவன் பேசுறார். அது குடும்பத்தின் தலைவர் மூலியமாக கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்தார். அதன் பிற்பாடு தீர்க்கதரிசிகள் மூலியமாக கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்தார். அதன் பிற்பாடு இயேசு கிறிஸ்து மூலியமாக தம்முடைய வார்த்தைகளை தேவன் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவானவர் மூலியமாக கொடுக்கப்பட்ட சத்தியம் மனிதனுக்கு எல்லா வகையிலும் ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த வேத வசனங்கள் அனைத்துமே பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக இந்த வகையில்தான் தேவன் பரிசுத்த வேதாகமத்தை மனிதனுக்கு கொடுத்த நோக்கத்தை நமக்கு சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இப்போ இந்த இடத்துல நாம பரிசுத்த வேதாகமத்தை முழுவதுமாக நம்ம படிக்க போவது கிடையாது.
முழுவதுமாக ஒவ்வொரு வசனமாக படிக்க வேண்டுமானால் அதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஆனா இப்பொழுது நாம சுருக்கமாக வேதாமத்தை பற்றிய பொது அறிவு. வேதாமத்துல மொத்தம் எத்தனை புஸ்தகங்கள் உண்டு? அது யார் யாருக்கு எழுதப்பட்டது? எவ்வளவு காலங்கள் எழுதப்பட்டது? எத்தனை தேவதாசர்கள் மூலியமாக தேவன் அதை எழுதி நமக்கு கொடுத்தார்? அந்த பரிசுத்த வேதாகமம் யாருக்கெல்லாம் அது கொடுக்கப்பட்டது? இதை பற்றி அந்த பொதுவான ஒரு கருத்தை, அந்த கருத்து என்பதை விட பொதுவான அறிவு அப்படிங்கிறதை இப்பொழுது நாம் படிக்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட சத்தியங்களை குறித்து இப்பொழுது நாம படிக்க இருக்கிறோம். இப்போ நமக்கு ஓரளவுக்கு புரியும். வேதாகமம் தேவனால் மனிதன் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாத புத்தகமாக இருக்கிறது. சரி, இப்ப அந்த வேதாகமத்தை குறித்து நாம தெளிவாக பொதுவான சில அறிவு சம்பந்தமான காரியங்களை பார்ப்போம். பரிசுத்த வேதாகமம் ஒரு புத்தகம் போல் இருந்தாலும் அது ஒரு நூலகம் என்று அழைக்கப்படும். எப்படி என்றால், பார்வைக்கு அது ஒரு புத்தகம் போல தோன்றுகிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்துக்குள்ளாக சிறு சிறு புத்தகங்களாக 66 புத்தகங்கள் அதனுள்ளாக அடங்கியிருக்கிறது. அப்போ பரிசுத்த வேதாகமம் என்பது ஒரே ஒரு புத்தகமாக இருக்குது. ஆனால் அது உள்ளாக 66 புத்தகங்களாக ஒன்று சேர்ந்து இணைக்கப்பட்டதுதான் பரிசுத்த வேதாகமம். அந்த பரிசுத்த வேதாகமம் 2 ஏற்பாடுகளாக அல்லது உடன்படிக்கையாக அழைக்கப்படுகிறது. ஒன்று பழைய ஏற்பாடு அல்லது பழைய உடன்படிக்கை. 2 புதிய ஏற்பாடு அல்லது புதிய உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. அப்ப பரிசுத்த வேதாகமம் 66 புத்தகங்களை கொண்டுள்ளது. அந்த 66 புத்தகங்கள் 2 பகுதிகளாக இருக்கிறது. ஒன்று பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டில் அல்லது பழைய உடன்படிக்கையில் 39 புத்தகங்களும், புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களும் உள்ளது. ஆக 66 புத்தகங்கள் மொத்தமாக ஒன்று சேர்ந்துதான் பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும், புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் முதலில் எழுதப்பட்டது. அதன் பின்பு அநேக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறது. உலகளவில் அதிகமாக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வருவது பரிசுத்த வேதாகமாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள பழைய ஏற்பாட்டை 32 தேவதாசர்களை கொண்டும், புதிய ஏற்பாட்டை 8 தேவதாசர்களை கொண்டும், சுமார் 40க்கும் மேற்பட்ட பரிசுத்த மனுஷர்களை கொண்டு தேவன் ஏறக்குறைய 1500 ஆண்டுகள் எழுதும்படி செய்துள்ளார். இந்த 40க்கும் மேற்பட்ட பரிசுத்த தேவதாசர்கள் அனைவரும் தங்களுடைய சொந்த யோசனைகளையோ கற்பனைகளையோ எழுதவில்லை. இவர்கள் அனைவரும் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள், அதாவது எழுதினார்கள். இப்படி அநேக பரிசுத்த தேவதாசர்கள் சுமார் 40க்கும் மேற்பட்டவர்கள் சேர்ந்து அநேக ஆண்டுகள் எழுதப்பட்டு வந்திருந்தும் அனைத்து புத்தகங்களிலும், அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள 66 புத்தகங்கள் ஒன்றாக ஒரு முழு ஒற்றுமையை நாம காணக்கூடும். அதில் எந்த வகையிலும் ஒரு பிரிவினையோ, ஒருவர் சொல்லக்கூடிய ஒரு செய்திக்கு மற்றொருவர் எதிராகவோ, குழப்பத்தை விளைவிக்கவோ, சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிலோ யாரும் பேசவும் இல்லை. அனைவருமே வெவ்வேறு இடங்களிலே, வெவ்வேறு காலகட்டங்களிலே வாழ்ந்த மக்கள். அப்படி இருந்தும் ஒவ்வொருவரும் எழுதப்பட்ட புத்தகங்களுக்கு இடையில் பல ஆண்டுகள் வித்தியாசம் இடைவெளி உள்ளது. அப்படி இருந்தும் யாருமே ஒருவருக்கொருவர் எதிராக பேசவில்லை. ஏனென்றால் இந்த புஸ்தகத்தை எழுதினவர்கள் மனிதனாக இருந்தாலும் அவர்களுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல. அனைத்துமே தேவனுடைய வார்த்தைகள், தேவ ஆவியினால் ஏவப்பட்டு கொடுக்கப்பட்டது. இப்படி இருப்பதே இது பரிசுத்த வேதாகமாக இருக்கிறது. இதை குறித்து நாம் வேதத்துல படிக்கும் பொழுது, அதாவது பரிசுத்த வேதாகமத்தை படிக்கின்ற ஒவ்வொருவரும் அதாவது முதலில் அறிய வேண்டியது, பரிசுத்த வேதாகமத்தை இப்பொழுது நாம் படிக்க இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அதை படிப்பதற்கு முன்னதாக அதை பற்றி முதலில் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால் 2 பேதுரு 1 அதிகாரம்
வசனம் 20-21 வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பிரியமானவர்களே, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசன வசனமும் பரிசுத்த வேதாமத்தில் உள்ள எல்லா வார்த்தைகளும் அது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. அதாவது மனுஷனுடைய இருதயத்தில் அது தோன்றவில்லை. மனுஷனுடைய இருதயத்தில தோன்றின சொந்த வார்த்தைகளும் அல்ல. அது அனைத்துமே பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு கொடுக்கப்பட்டது. தேவ ஆவியினால், தேவனுடைய பரிசுத்த ஆவியினால். அப்ப தேவன் பரிசுத்த மனிதர்களை பரிசுத்த ஆவினாலே ஏவி இதை நமக்கு கொடுத்துள்ளார். இது அனைத்துமே தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. சரி, இன்னும் இதை பற்றி பொதுவான ஒரு அறிவு, பரிசுத்த வேத வாக்கியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரயோஜனம் உள்ளதாக, ஆசீர்வாதம் உள்ளதாக, மிகவும் அவசியமானதாக இருக்கிறது என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது. அதாவது பரிசுத்த வேத வாக்கியங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அப்படி கொடுக்கிற அந்த ஆசீர்வாதமான வார்த்தையில் எவ்வளவு பிரயோஜனம் உள்ளது பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய வேத வசனங்கள் அனைத்துமே ஒரு மனிதன் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு ஒருவன் வரும் பொழுது அந்த மனிதன் தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி தேறினவனாக இருக்கிறான். அதாவது தேவன் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று 1 பேதுரு வசனம் 15-16 அவர் சொல்லுகிறார். அந்த தேவனைப் போல நாமளும் பரிசுத்தமாய் இருக்க, தேவனைப் போல நாமும் நீதி உள்ள மக்களாக இருக்க, தேவனைப் போல நாமும் அன்புள்ள மக்களாய் இருக்க, தேவனைப் போல நாமும் இரக்கமுள்ள மக்களாய் இருக்க, இப்படி தேவன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்காரோ அதே நிலையில் நாமும் இருப்பதற்கு அவைகள் அனைத்துக்கும் நமக்கு உதவியாக, ஆசீர்வாதமாக, அவசியமாக இருப்பதுதான் பரிசுத்த வேதாகமம். ஆக இந்த வசனமானது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. தேவன் விரும்புகிறபடி சீரான பாதையில் நம்மளை கொண்டு செல்லும். தேவன் விரும்புகிறபடி நம்மளை கடிந்து கொள்ளும். தேவன் விரும்புகிறபடி தேர்ந்த மக்களாக நாம் இருக்க இது உதவி செய்யும். ஆக பரிசுத்த வேதாகமம் இப்படி நமக்கு எல்லா வகையிலும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. சரி, இரண்டாவதாக பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள புத்தகங்களின் பெயர்களும் அவைகளின் தொகுப்பு பற்றி நாம் அறிந்து கொள்வோம். பரிசுத்த வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் இருக்கிறது. அந்த 66 புத்தகங்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று பழைய ஏற்பாடு 39 புத்தகங்களும், புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களும் என்று நாம் ஏற்கனவே படித்தோம். இப்பொழுது அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள 39 புத்தகங்கள் 5 வகைகளாக, பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் பார்த்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பரிசுத்த வேதாகமத்தின் முதல் 5 புத்தகங்கள், அதாவது ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் ஆகிய இந்த 5 புத்தகங்கள் நியாயப்பிரமாண சட்ட புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் ஆகிய இந்த 12 புத்தகங்கள் வரலாறு அல்லது சரித்திர புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. மூன்றாவது யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு ஆகிய இந்த 5 புத்தகங்கள் பாடல் அல்லது சங்கீத புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. நான்காவதாக ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல் ஆகிய இந்த 5 புத்தகங்கள் பெரிய தீர்க்கதரிசன புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஐந்தாவதாக ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகூம், ஆபகுக், செபனியா, ஆகாய், சகரியா, மல்கியா ஆகிய இந்த 12 புத்தகங்கள் சிறிய தீர்க்கதரிசன புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஆக
பழைய ஏற்பாட்டில் உள்ள 39 புத்தகங்கள் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்பது இந்த குறிப்பு நமக்கு சொல்கிறது. இரண்டாவது, புதிய ஏற்பாட்டில் உள்ள 27 புத்தகங்கள் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த 5 பகுதிகளில் முதல் 4 புத்தகங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய இந்த 4 புத்தகங்கள் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய பாடு, அவருடைய உபதேசம், அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகங்களாக அழைக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம். இந்த ஒரு புத்தகமானது சபை சரித்திர புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. மூன்றாவதாக, ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர் ஆகிய இந்த 9 புத்தகங்கள் பொதுவான நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது. நான்காவதாக, 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா ஆகிய இந்த 12 புத்தகங்கள் தனிப்பட்ட நிருபங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. ஐந்தாவதாக, வெளிப்படுத்தின விசேஷம் ஆகிய இந்த ஒரு புத்தகம் தீர்க்க தரிசன புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள 39 புத்தகங்கள் பழைய ஏற்பாட்டில் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டில் உள்ள 27 புத்தகங்கள் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆக பரிசுத்த வேதாகமம் இப்படி தேவனுடைய நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்ட புத்தகமாக இருக்கிறது. அந்த புத்தகம் எத்தனை புத்தகங்கள் உள்ளடக்கி இருக்கிறது என்பதும், அந்த புத்தகங்களுடைய பெயர்கள் என்ன என்பதையும், அந்த புத்தகங்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை பார்த்தோம். பரிசுத்த வேதாகமத்தை குறித்து இன்னொரு சில விஷயங்களை நாம் படித்து முடிப்போம். பரிசுத்த வேதாகம் விசேஷ செய்திகளை மனிதனுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவைகள் ஒரு சிலவற்றை இப்பொழுது நாம கவனிப்போம். அதாவது, பரிசுத்த வேதாகம் தேவன் இந்த உலகத்தை மற்றும் அவைகள் உள்ள அனைத்தையும் சிருஷ்டித்த வரலாற்று பற்றி தெளிவாக சொல்லக்கூடிய புத்தகமாக இருக்கிறது. குறிப்பாக மனிதன் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டதையும், அவர்கள் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்ட வரலாற்றையும், முதல் குடும்பம் உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட வரலாறையும், மனிதன் உலகில் வாழ்வது, அந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதையும், அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் பொழுது அவனுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதையும், மனிதன் அவனுக்கு ஒரு மரணம் உண்டு என்பதையும், மரணம் அடைந்த பிற்பாடு அவன் எங்கே செல்கிறான் என்பதையும், மரணத்துக்கு பிற்பாடு எங்கே போய் என்ன வாழ்க்கை வாழப் போகிறான் என்பதையும் சொல்லக்கூடிய புத்தகம் பரிசுத்த வேதாகமம். மேலும் தேவன் தம்முடைய பிள்ளைகள் தமக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர்களை ஆசீர்வதித்த அந்த செய்தி பற்றியும், அதே தேவன் அவருக்கு அந்த பிள்ளைகள் கீழ்ப்படியாத பொழுது தண்டிக்கக்கூடிய தேவனாகவும் இருக்கிறார் என்பதை, அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்பதை நமக்கு சொல்லக்கூடிய புத்தகமாக இருக்கிறது. மேலும் தேவனுடைய அன்பு எப்படி இருக்கிறது, அவருடைய இரக்கம் எப்படி இருக்கிறது, அவருடைய தயவு எப்படி இருக்கிறது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும், அவர் இந்த உலகத்தின் இரட்சகர் என்றும், இந்த உலகத்தின் நியாயாதிபதி என்றும், அவர் இந்த உலகத்திலே மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு தரக்கூடிய வல்லமை உள்ளவர் என்றும், அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ சமாதானமும் பாதுகாப்பு உண்டு என்பதையும், நித்திய வாழ்க்கை மனிதனுக்கு இருக்கிறது, அந்த நித்திய வாழ்க்கையில் தேவன் இருக்கும் பரலோகமாக ஒரு மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அந்த தேவனுக்கு அவன் கீழ்ப்படியாத பொழுது அந்த மனிதன் நரகத்தில் பிசாசோடு அதிக ஆக்கினி அடைவான், அதிக தண்டனை பெறுவான். அங்கே அவனுடைய நித்திய காலம் எல்லாம் வேதனை உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று இந்த பரிசுத்த வேதாகமம் மனிதனுக்கு சொல்லக்கூடிய புத்தகமாக இருக்கிறது. ஆக தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதமான புத்தகமாக இந்த பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்தை குறித்து பொதுவான சில அறிவு சார்ந்த குறிப்புகளை இன்று நாம் கற்றுக்கொண்டோம். கற்றுக்கு சித்தமானால் இது போன்ற செய்தி குறிப்புகளோடு மீண்டும் நாம் அடுத்த முறை சந்திப்போம்.
தெய்வ ஆசீர்வாதமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசம் செய்கிற எங்கள் நல்ல பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவரே, மனிதனும் உடைய சாயலாக உண்டாக்கி மனிதனுக்கு ஏற்ற துணை கொடுத்து குடும்பமாக இணைத்து ஆசீர்வதித்தவரே, அந்த குடும்ப ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பிதாவே, பிள்ளைகள் பெரும் பாக்கியத்தை நீர் கொடுத்தீர். அந்த வகையிலே இந்த உலகத்திலே மனிதர்கள் பிறக்க செய்திருக்கீர். அப்படி பிறந்த மனிதர்கள் எல்லாரும் உம்மை மகிமைப்படுத்த வேண்டும், உம்மை கீழ்ப்படிய வேண்டும், உம்மை கனப்படுத்த வேண்டும் என்று நீர் விரும்பி பிதாவே, மனிதனுக்கு சட்டத்திட்டங்களை, சத்தியங்களை, கட்டளைகளை, உபதேசங்களை நீர் பரிசுத்த வேதாகமத்தில் கொடுத்துள்ளீர். அந்த பரிசுத்த வேதாகம் மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதை நாங்கள் படித்து அதில் உள்ள சத்தியங்களை அறிந்து உணர்ந்து விசுவாசத்தை கடைபிடித்து வாழ எங்களுக்கு உதவி செய்தலும். உமக்கு சுத்தமானால் பரிசுத்த வேதாகத்தை பற்றிய பொது அறிவுங்கிற அந்த பாடத்தை படித்த நாங்கள் அதை பிதாவே கவனத்தில் வைக்கவும், அதை குறித்து நாங்கள் நல்லா புரிந்து கொள்ள உதவி செய்தலும். மேலும் உமது வார்த்தையிலிருந்து சத்தியங்களை கற்றுக்கொள்ளும் எங்களை ஆசீர்வதியும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை உமக்கு பிரியமானபடி ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படி நாங்கள் வேண்டுகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்தி ஆண்டவர் இயேசு நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன்.